கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய செய்திகளை பார்த்து ஆசீர்வதிப்பதை எண்ணி கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்படி வாங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தெரிவு செய்த இந்த வசனமாக இருக்கிறது. பாருங்கள். கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இந்த 25வது வசனத்திலே இந்த தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். எப்படி என்றால், கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். அது மாத்திரமல்ல, நீர் அதிசயமானவைகளை செய்தீர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதிசயமான காரியத்தை அவர் செய்திருக்கிறதை இந்த சிறிய அதிகாரத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரின் சகோதரியே, கர்த்தர் அதிசயமானவைகளை, அதிசயமான காரியங்களை, தேவன் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை நான் வாசிக்கிற பொழுது என் இருதயத்திலே ஏற்பட்ட காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இன்றைக்கும் அவர் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எத்தனையோ அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார். விவரிக்க முடியாத ஆச்சரியமான, நான் என் கற்பனைக்கு எட்டி கூட நினைத்து பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறவரை, செய்கிறவரை, செய்து கொண்டிருக்கிறவரை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் இன்றைக்கும் அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு பாடகன், பக்தன் பாடுகிறான், வழி திறக்கும் அதிசயமான காரியங்களை செய்வார். அது இறைமகன் இயேசுவினாலே இந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று அவர் பாடி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வழிகளை கர்த்தர் திறந்து உங்களை அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அதிசயத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று பல நாட்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய இருதயத்திலே இந்த காரியத்திலே கர்த்தருடைய கரம் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பல நாட்களாக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்க என்று கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். இந்த அதிசயத்தை, அற்புதத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற நான், ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான, அதிசயமான, நன்மையான, அற்புதமான காரியங்களை அவர் ஏராளமாக, தாராளமாக செய்திருக்கிறபடினால் இந்த வசனத்தை உறுதியோடு கூட, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இதோ அந்த அதிசயத்தை செய்கிற ஒரு நாள் இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இதோ நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன், நான் உனக்கு ஆச்சரியமான
அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அதிசயம் செய்வார். ஒரு மனிதன் அல்ல, தேவன் வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது இந்த தீர்க்கதரிசி சொல்கிறார், நீர் அதிசயமானவைகளை செய்தீர், அதிசயமானவைகளை நீ செய்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் செய்து முடித்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, செங்கடல் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள், நடந்து போனார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையை பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த செங்கடலை திறந்து, அந்த செங்கடல் நடுவிலே வனாந்தர அந்த பாதையிலே செங்கடலை திறந்து அவர்கள் அந்த செங்கடலின் வழியாக கடந்து போகத்தக்கதான ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, சகோதர சகோதரியை, கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்கள் கண்ணீர் வடித்தது போதும், நீங்கள் கலங்கி மன்றாடி தேவனை முறையிட்டு போதும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் கண்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வழியை ஆண்டவர் திறப்பார். அடைபட்டு இருக்கிற கதவுகளை கர்த்தர் திறப்பார். தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை கர்த்தர் கொண்டுருவார். நன்மையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய இந்த வார்த்தையை பிடித்து தேவனிடத்திலே நீங்கள் கேட்கின்ற பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், நன்மையான காரியத்தை செய்வார். ஏனென்றால் வேதத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எத்தனையோ அதிசயமான காரியத்தை செய்திருக்கிறார். வேதத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது கண்கள் பூரிக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் ஆச்சரியமான காரியத்தை செய்கிறார் என்று. பிரியமானவர்களே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருந்து உங்களுக்கு அதிசயங்களை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமான பதில்களை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வியாதியிலே, உங்கள் வறுமையிலே, உங்கள் துக்கத்திலே, உங்கள் கண்ணீரிலே, உங்கள் கவலையிலே கர்த்தருடைய கரம் இறங்கி அதிசயத்தை செய்வார், நன்மையை செய்வார். ஒருவேளை வியாதியோடு கூட போராடி கொண்டு இருக்கிறீர்கள், கடன் தொல்லையிலே நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே சமாதானமற்ற நிலையிலே இருக்கிறீர்கள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றும் என்று கர்த்தர் அதிசயமாக, ஆச்சரியமாக அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இந்த செய்திக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்யப்போகிற இந்த அதிசயமான காரியத்தை நீங்கள் பார்த்து நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். தேவன் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அதிசயம் செய்கிற தேவன். அவருடைய நாமம் அதிசயம் ஆனவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயத்தை செய்வார். இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாக கேட்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றபடி அதிசயத்தை செய்வார். உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை செய்வார். அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் ஒரு அதிசயத்தை செய்வார் என்ற நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பாவம், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிற தேவன் எங்களுக்கு அதிசயம் செய்வதற்கு, அற்புதம் செய்வதற்கு, தேவைகளை சந்திப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எங்கள் பாவத்தை மன்னித்து எங்கள் அக்கிரமங்களை நீக்கி உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அவரோடு உட்காரத்தக்கதாக தேவன் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தந்தது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அவையெல்லாம் செய்த ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பது அவருக்கு லேசான காரியம். என் அன்பு சகோதரியே,
என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, தேவனை நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஜெபத்தோடு கூட நாம் இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கண்களை மூடி. பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், நீர் அதிசயமான காரியங்களை செய்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. நீர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறீர், நீர் செய்கிறீர் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு சகோதரிய வாழ்க்கையிலும் நீர் அதிசயம் செய்யும்படி செபிக்கிறேன். வழி திறக்கும் அற்புதங்கள் செய்யும்படி செபிக்கிறேன். ஆச்சரியமான நன்மையான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க நீர் அதிசயம் செய்யும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயம் செய்துவிட்டார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.